இந்த முறை ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் விளையாட்டு திறன் குறித்து ரசிகர்கள் மனநிலை என்ன பார்ப்போம். இந்த சீசனில் சிஎஸ்கே டோனியோட கேப்டன்சி பரவாயில்ல. ஆனால் இளம் வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா சிஎஸ்கே அணி கண்டிப்பாக பிளேயாக போயிருக்கும். அதனால் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால சிஎஸ்கே பிளேயாக போக முடியாத நிலைமையில் இருக்குது. டோனி கேப்டன்சி வேணால் பரவாயில்ல, டோனிக்கு வசரம் நம்ம வேணால் சிஎஸ்கேவை பார்க்கலாம். அடுத்த சீசனில் டோனி மறுபடியும் கேப்டன்சி எடுத்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அடுத்த சீசனில் சிஎஸ்கே ஃபைனல் போய் கப் அடிக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. டோனி சிறப்பாக ஆடி அதில் கப் அடித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற போட்டியில் சிறப்பாக ஆடுவாங்க, எஸ்ஆர்ஹெச்சோட விளையாடுவாங்க. தொடர்ச்சியாக இன்னும் 5 மேட்ச் இருக்குது. 5 மேட்ச்லையுமே சிறப்பாக ஆடி அதில் வெற்றி பெறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப கம்மி. இங்கே உள்ள தமிழ்நாட்டு பிளேயர் நிறைய பேர் வெளியில் போய் விளாட்றாங்க. அவங்களெல்லாம் எடுத்து சிஎஸ்கே டீமில் போட்டால் பழைய சிஎஸ்கே மாதிரி ஃபார்மில் டீம் மறுபடியும் நம்பர் 1க்கு வந்துடும்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு ஹிட்டர் மாதிரி போடணும். அடுத்த வருஷம் ஒரு பெரிய தலைன்னு பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் இருக்காரு. அது மாதிரி இந்த திருப்பதி இவரெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் காசு பர்ஸ் கொஞ்சம் ஏற்றி கேமரான் கிரீன் இது மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு பிளே ஆஃப் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே. மிடில் ஆர்டரில் ஆட்டில் கொஞ்சம் பேர் இதாக இருக்காங்க. அவங்களெல்லாம் மாற்றணும். இப்போ திருப்பதி இவங்களெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் பெஞ்சில் உட்காந்துருக்காங்களே அவங்களெல்லாம் கொண்டு வந்து இப்போ ரஷீத்தை இப்போ இடையில தோக்குறப்ப கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விடலாம். ஃபாரின்லேருந்து இறக்கலாம். அதான் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் அந்தமாரி. வார்னர் எடுத்திங்கன்னா வார்னர் நல்ல பிளேயரு. வெளிநாட்டு பிளேயரில் அவர் நல்ல பிளேயர். அவரே எடுக்கவே இல்லை, யாருமே அன்சோல்ட் ஆகிட்டார். ஆனால் நல்ல பிளேயர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.